போறேன் உங்களுக்கு வந்து போட்டி கட்டி போயிருப்ப கொண்டையிலத்தான் நலச்சி தன்னை தான் விடத்தாலும் தருவ வேண்டும் பணிவானவர் பாதத்தை பணிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நான் யார் இது என்ன நாடு என்று தெரியுமா நான் யாருக்கு மகளாக பிறந்த தெரியுமா இதோ தெரிகின்றதே இதுதான் விதர்ப்பபுரி நாடு என்று சொல்லுவார்கள் இந்த விதர்ப்பபுரி நாட்டை ஆண்டு வரும் ரைவத மன்னனுக்கும் ரைவத பூசினி என்ற அம்மையாருக்கு மூத்த மகளாக பிறந்து ரேணுகா என பெயர்பட்டு எந்த ஒரு குறையில்லாமல் நான் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் பெண்ணின் பிறதக்க யாவோல கற்பெண்ணும் திண்மை உண்டாக்க பெண்களாக பிறந்து விட்டால் போதுமா இவளா என்று பேர் எடுக்காமல் இவள் அல்லவோ என்று பேர் எடுத்து பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தெரிவித்துதான் பெண் என்று சொல்லுவார்கள் இருந்தாலும் முன்பொரு காலத்திலே இந்த விதர்ப்பபுரி நாட்டை ஆண்டு வந்த ரைவத மன்னனுக்கும் ரைவத பூசினி என்ற அம்மையாருக்கும் நீண்ட நாட்களாக மகிழக்கில் உரிமை கிடையாது அதாவது குழந்தை பாக்கியமே கிடையாது அவர்கள் போகாத கோயில் இல்லை வணங்காத தெய்வம் இல்லை அப்படி இருந்தும் அவருக்கு மகிழ செல்வமே கிடையாது அவரோ மிக வேதனையோடு இருந்தார் ஒரு நாள் அவருடைய அரண்மனை நாடி ஒரு முனிவர் வந்தார் அந்த முனிவனுக்கு அறுசுவையான உணவளித்தார் இந்த மன்னர் அந்த முனிவனோ உண்பதற்கு முன்னால் கைப்பிடி சாதத்தில் ஒரு பிடி சாதத்தை அந்த வீட்டில் குழந்தைக்கு கொடுத்து விட்டு பிறகு உன்னும் பழக்க முடியவில்லை அந்த முனிவர் மன்னரை பார்த்து மன்னா தங்களுடைய பிள்ளையை அடைத்தவா என்று எடுத்துரைத்தார் அதற்கு அந்த மன்னர் எனக்கு நீண்ட நாட்களாக பிள்ளை செல்வமே கிடையாது நான் போகாத கோயில் இல்லை வணங்காத தெய்வம் இல்லை அப்படி இருந்தும் எனக்கு மழை செல்வமே இல்லை என்று மிக வேதனையோடு எடுத்துரைத்தார் இவர் அதற்கு அந்த முனிவர் மன்னா
நீ கவலைப்பட வேண்டாம். நான் சொல்வதை போல் செய்தால் உனக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். எப்படி என்றால், இந்த நாட்டிலே ஓம் சக்தி என்ற ஆலயத்தை எழுப்பி நீ காளையம் மாரியம் காளியம்மனை வணங்கி வந்தால் உனக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த முடிவை சென்று விட்டார். இந்த மன்னனும் இந்த நாட்டிலே ஓம் சக்தி என்ற ஆலயத்தை எழுப்பி காளையம் மாரியம் காளியம்மனை வணங்கி வந்தார். ஒரு நாள் அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு கோயிலுக்கு சென்றார். அந்த கோயில் கதவை திறந்தவுடன் சிலைக்கு முன்னால் ஒரு குழந்தை, சிலைக்கு பின்னால் ஒரு குழந்தை, இரண்டுமே பெண் குழந்தை. சிலைக்கு முன்னால் இருந்த குழந்தைக்கு ரேணுகா 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 என பெயர் சூட்டினார். சிலைக்கு பின்னால் இருந்த குழந்தைக்கு சாமுண்டி 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 என பெயர் வைத்து பிள்ளையே இல்லையே எங்களை பெண் பிள்ளையாக இருந்தாலும் என்னதான் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு நிகராக வளர்த்தார் என்னுடைய தந்தை. வில் வேல் வாள் ஈட்டி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான கலைகளை கற்றுக் கொடுத்தார். இப்போது சென்று என் தங்கை சாமுண்டியை சந்திக்க வேண்டும் அல்லவா? தங்கச்சி தோன்றாமல் நன்றி. உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்தால் பெயரோடும் புகழோடும் வாழ வேண்டுமாம். அப்படி வாழாதவர் பிறப்பதை விட பிறவாமல் இருப்பது நன்றது என்று திருவள்ளுவர் குறிக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நானும் இதோ தெரிகிறது இதுதான் விதர்பபுரி நாடு என்று சொல்வார்கள். இந்த விதர்பபுரி நாட்டை ஆண்டு வரும் ரைவத மன்னருக்கும் ரைவத மூசிரி என்ற அம்மையாருக்கும் இளைய மகளாக பிறந்து சாமுண்டி என பெயரோடு எவ்வித குறைமில்லாமல் வாழ்ந்து வருகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நானும் உடன் பிறந்த அக்காவை சந்திக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய அக்காவை இந்த வையகத்தில் வாழ்வாங்க வாழ்ந்திருப்பாய் அம்மா. இப்போது சென்று நம்முடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டும் அல்லவா? மலர் தூவி பணி பேனே பாதம் தங்கள்
மனதார வாழ்த்துங்களப்பா, வாழ்த்துங்களப்பா. அப்பா சாமண்டி அப்பா இருவரும் இன்று போல் என்று நீ வாழ வேண்டும் என்று என் மனதார வாழ்த்துகின்றேன். எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக எங்கள் இருவரை அழைத்தீர்கள்? நீங்களோ இப்ப தக்க பருவம் அடைந்து விட்டீர்கள். சரி, உங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்ய வேண்டும் அல்லவா? திருமணமா? அது எங்களுடைய கடமை அல்லவா? போது நிறுத்துங்களப்பா. நாங்கள் இருவருமே சின்னஞ்சிறு குழந்தைகள். எங்களுக்கு இப்போது திருமண ஆசையெல்லாம் கிடையாது. இன்னும் சில காலம் தங்களோட சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரப்பா. இப்போது திருமணம் வேண்டாமப்பா. பிள்ளைகள் வளர்ந்து விட்டோன்னு பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு கடமைதான். என்ன? அது பெண் பிள்ளைகள் என்றால் நம் குழந்தைகளுக்கு காலகாலத்தில் திருமணம் செய்து நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை அதை மார் மீதும் தோல் மீது வளர்க்க வேண்டும் என்று பெற்றோருடைய ஆசையம்மா. சரியப்பா. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஏற்ற மாப்பிள்ளை நானே எப்ப தேர்ந்தெடுக்க போகிறேன். அப்பா, நேரங்காலம் வரும்போது நான் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்கின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? என்ன என்றால், நானும் இப்போது திக்வீட்டில் செல்ல போகின்றேன். எப்படி என்றால், அனைத்து நாட்டு மன்னட போர் புரிய போகிறேன். போரில் எந்த ஆண்மகன், போரில் எந்த வீரன் என்னை வெற்றி கொள்கிறாரோ அவரே நான் மனம் முடிப்பேன் என்ற லட்சியத்தோடு இருக்கின்றனப்பா. என்னப்பா? அப்படி இருக்கும் போது என் வீரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடவனை தேர்ந்தெடுக்கிறேன் என்று உரைக்கின்றாயே. உண்மையாகத்தான். பட்டி இல்லாத மகிழ்ச்சி இருந்தாலும் திக்கு வீட்டை செல்ல போகின்றீர்கள். நீங்கள் சென்று வரும் வரை உங்களுக்காக காத்திருப்பேன். இருந்தாலும் ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. எங்கள் இருவருக்கு வெற்றி மாலை சூடிவிட்டு வீரவாளை தாருங்களப்பா. அப்படியா? அப்பா, எங்களுக்கு உண்டான புடவை தயாராக இருக்கின்றன. அனைத்தும் தயாராக இருக்கிறது. நாங்கள் சென்று வெற்றியோடு வருகின்றோம். ஆகட்டும் அப்பா. ஓம் நமச்சிவாய. ஆதியாய் அனாதியாய் அருமறை பொருளாய் ஜோதியாய் சுடராய் சுடராய் விளக்காய் உத்தம உலகத்தில் குடிவென்று போடியவனோ அவனே நம்ம எல்லோரும் காத்து ரட்சிக்கிறோம். இந்த ஜெவ்வாதமன அடிவாரத்து கமண்டல நாக நதிக்கரை ஓரத்தில் ஒரு ஆசிரமத்தை ஏற்பாடு செய்து அதில் ஜெமதங்கினி மொழியில பெயர் பெற்று சிற்றின்பத்தை வெறுத்து சதா சர்வகாலம் பேரின்பத்தை அடையணும் என்பதற்காக அந்த உமா மகிழ்வனை கொண்டு வருது. சாமி சாமி ஐயப்பா சாப்பாடு வையப்பா. சாமி சாமி ஐயப்பா சாப்பாடு வையப்பா. ஓ ஐயப்பா ஒரு அன்னகட சோறு வையப்பா. ஐயப்பா அந்த சாமியாருக்கு அண்ணனோட சோறு வையப்பா. சாமியார அண்ணனோட சோறு சாப்பிடுறாரு. சாப்பாட்டுக்கே வரல அவரு. ஏன்னா அவர் மானத்தை வாங்குறேன். முதலக்கமாக வார்த்தை ஆடிக்கொண்டிருந்தால் நீ சூத்தடிப்பு சாபத்தை கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. சரி விடு, சாப்பிட்டு போறேன். நினைவில் வைத்து சரி போனால் போகட்டும். ஆமா, உனக்கு என்ன கால தாமதம்? ஐயா, எனக்கு எங்க நடக்கும் இருந்த சண்டை. அவன் எடுத்தடிச்சா இரும்பு உண்டை, அங்கிருந்து ஓடி உண்டை ஒரு சிவத்தண்டை, அங்க சுற்றி உண்டை, அதுல எடுத்த உண்டை சொன்னே அவங்கள. என்னடா நேரம் என்று கேட்டால் உண்டை வந்துவிட்ட நேரம் கிடைக்கிறது. ஆண்டவனை வணங்க வேண்டும். நாங்கள் அங்கிருந்து இங்கு வந்திருக்கிறோம். நீங்கள் தானே மகாதேவனே 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 தேவ
மகாதேவனே 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 நமசிவாயா. நமச்சிவாயா. ஐயா. சரி, ஆமா. பூஜை முடிந்து விட்டதா? ஏய், சரி, ஏய். இன்று பூஜை ஏய். மிக சிறப்பாக முடிந்து விட்டது. ஆமா ஆமா. நாளை பூஜை ஏய். மிக கடுமையாக இருக்க வேண்டும். ஏய். புறப்படு. அப்படியா? தண்ணீர் விடுபட்டு வெகு தூரம் வந்து விட்டோம். ஆமா. இப்போது 8 திசையில் உள்ள அனைத்து நாட்டிற்கு செல்ல வேண்டும். ஆமாங்க. அனைத்து நாட்டு இளவரசர் போர் புரிய வேண்டும். போகலாமா? அடிப்படையில் போகலாமே. தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் எப்போ சொல்லம்மா, ஏன் சொல்லம்மா, சொல்லம்மா, நீ சொல்லம்மா. தீமையில வீராட்சி கோவிலில கல்யாணம் எப்போ கண்ணம்மா, கண்ணம்மா, சொல்லாமா, நீ சொல்லம்மா. தென்மதுர சீமையில எப்போ சொல்லம்மா, ஏன் சொல்லம்மா, சொல்லம்மா, நீ சொல்லம்மா. மலை மழக்கத்தில மாமா வீட்டில மேல நான் பார்த்தேன் மலை மழக்கத்தில மாமா வீட்டில மேல நான் பார்த்தேன் போனருமல ஆறான சின்ன பொண்ணு ஆடி வந்து என்ன கட்டு சோழோடு என்னை கட்டு நான் பாடுதங்க கட்டு. கால நேரத்தில வைகை ஆத்துல நான் தான் நீராட யாரும் பார்க்கல. கால நேரத்தில வைகை ஆத்துல நான் தான் நீராட யாரும் பார்க்கல. ஆறான சின்ன பொண்ணு ஆடி வந்து என்ன கட்டு சோழோடு என்னை கட்டு நான் பாடுதங்க கட்டு. தங்கச்சி, அக்கா. 7 திசையில் உள்ள அனைத்து நாட்டிற்கு சென்றோம். ஆமா. அனைத்து நாட்டு இளவரசரிடம் போர் புரிந்தோம். போரில் நாமே வெற்றி அடைந்தோம். எல்லோரும் தோல்விதான் அடைந்தாங்க. எனக்கு ஏற்ற கணவர் யாருமே இல்லை அடி. அக்கா, 7 திசைக்கு சென்று பார்த்தோம். ஆ. இருந்தாலும் 8வதாக ஒரு திசை தெரிகிறது. அது என்ன திசை அது? அதுதான் கலிங்க நாடு என்று சொல்வார்கள். அந்த நாட்டு ஆளுவது யார்? கருணாக இளவரசரா. அப்படியா? ஆமா. அவர் வீரத்தில் சிறந்தவரா? அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டாருக்கா. இப்போது அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லவா? ஆமா. அந்த இளவரசர் சந்திக்க வேண்டும் அல்லவா? புறப்படுங்க, வாங்க. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள். உலகம் நமது என்று எண்ணி பாருங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள். உலகம் நமது என்று பாருங்கள். எதிர்பார்ப்பில்லாத சமுதாயம் காண எந்த வழியை பாருங்கள்.
கவிப்பாடும் பண்பாடு ஏற்படுத்தி எந்நாடு சீருக்கு செந்தமிழ்நாடு சிறப்புக்கு என் தமிழ்நாடு உழைப்புக்கு ஒரு நாடு இந்த உலகம் போற்றும் உன்னத நாடு என்னை அறிவு தமிழில் பாலூட்டி வீர தமிழில் சீராட்டி நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிய தமிழ் மண்ணே வணக்கம். நானோ இந்த கலிங்க நாட்டின் இளவரசனாக கருணாகரன் என்ற பெயரோடு சீரும் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றேன். ஆம், நானோ பால் பயிற்சி, வில் பயிற்சி, யானையேற்றம், குதிரையேற்றம், மல்யுத்தம் என்று சொல்லக்கூடிய சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று வெற்றி கொடியை நாட்டி வருகின்றேன். இதுவரை தோல்வியே கண்டது கிடையாது. இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய என் அவை காவலனை காணலையே. என்னடா பாட்டு பாடிட்டு வர? என்ன நல்ல அருமையான சாப்பாடு அழகா இருந்தது. நல்லா சாப்பிட்டேன். வந்து படுத்துக்கணும். அடேய் மாதலி, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் பின்னே என்று சொல்வார்கள். எனக்கு முன்பதாக வரக்கூடிய நீ இவ்வளவு காலதாமதம் அரசாங்கம் செய்து முடிச்சுட்டு தான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு ஓடாம பாட்டு பாடிங்க. அப்படியா? மாதலி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆமா, நீ ஒரு ஆளு தான் இந்த அரண்மனையில ரொம்ப கஷ்டப்படுற. பண்றது சரி, போகட்டும். கால நேரம் ஆகத்தானே செய்யும். ஆமா, பார்த்துக்கலாம். இருந்தாலும் என்ன இது இன்று நம்முடைய அரண்மனையில் ஏதோ ஆரவாரம் கேட்கின்றது. இந்த கலிங்க நாட்டிற்கு வந்து விட்டோம். ஆமா, அந்த இளவரசரை பார்க்க வேண்டாம். அவர் எங்க இருக்கிறாரு? காரணம் காணுமே. யாருமே காணுமே. எதுக்குமா ஐயா, எங்களை பார்த்தா தெரியல. தெரியுமா? நாங்க யாரு? பொங்கலுக்கும் காரி போய் உங்களை பெண்கள் தான். நாங்க பெண்கள் இந்த நாட்டு இளவரசரை பார்க்க வேண்டும் என்று ஓடுவாடி வந்திருக்க. சொல்லு பார்க்கலாம் அவர்கிட்ட. ஐயா, என்ன உங்களை பார்க்க வேண்டிய ரெண்டு பொங்கல் வருது. பொங்கலா? டேய் டேய், பெண்கள் வந்திருக்கின்றார்கள். பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஏண்டா, பெண்கள் வாடையே படாமல் வாழ்ந்து வருகின்றேன். அந்த பெண்களை வந்த வழியை பார்த்து அப்படியே போக சொல். ஏமா, எங்களுக்கு பொம்பளைங்க ஆகாதுமா. கட்டிக்க ஆகாது. அவரோட சந்தோஷமா பேச வரல. அவரை சமர் செய்ய வந்திருக்கின்றேன். போர் செய்ய வந்திருக்கின்றேன். நம்மள போட்டி எடுக்க வந்துக்கிறாங்க. அத்து போட்டி தானே எனக்கு போற உங்களுக்கு. ஊருக்கே வந்து போட்டி கட்டி போய் போர் புரிய வந்திருக்கிறாங்களா? போர் புரியவா? சண்டை செய்யவா? என்னிடத்திலா? சை, கேவலம் கேவலம். ஏண்டா, போய் பெண்களிடத்தில் நாம் சண்டை செய்வதா? வெட்கமா இருக்காது நமக்கு? பாக்குற கூட என்னடா சொல்லுவான்? நான் உங்களால சண்டை செய்ய மாட்டோம். ஏன்? பொம்பளையும் கையில சண்டை செய்தா நாங்க தோற்ற கூட தோத்தும். என்னதான் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு நிகராக வளர்த்தார் என்னுடைய தந்தை. வீண் பேச்சு வேண்டாம். வந்து போட்டை சொல்றான். நான் பெண்ணை பார்க்கல. நீ ஏண்டா வர? அவர் வர சொல்லு. என்ன வர சொல்லு. என்ன உன்ன வர சொல்றாங்க? அப்படியா? ஆமா. டேய் டேய், எங்க ஆளை பத்தி தெரியாது. என்னடா கோவம் தான்? எடுத்தாருன்னு கட்டி வச்சுக்கோ. ஒரே தலையில முடி இருக்க மொட்டை. அவர் வீரத்தில் எப்பேற்பட்டு வரவரு? அவர் சீருவதிலே சிங்கக்குட்டி, சிங்கக்குட்டி, ஓடுவதிலே முதுகுட்டி, ஆய்வதிலே புலிக்குட்டி, என் மக தோன்றத்துல பன்னிக்குட்டி. என்னடே அவரை வர சொல்ல அவர்கிட்ட நாங்க பேச வேண்டும். அழகான பெண்கள் கைக்கு துடைப்பும் பிடிக்கும் உங்களுக்கு வாள் எடுக்க ஆசை வந்து விட்டதோ? உனக்கு இருக்கிற ஆசை எங்களுக்கு இருக்கக்கூடாதா? பெண்களே, நான் யார்? நானோ புகுந்து பாயும் புலி, நீயோ புதரில் மறைந்து ஓடும் புள்ளிமான். நான் சீறி பாயும் சிங்கம், நீ சிதறி ஓடும் சிறு நரி. நான் ஆணையிட்டால் இந்த அகிலமே கிடுகிடுவன நடுங்கும். தேவையில்லாமல் என்னிடத்தில் சண்டை செய்யாமல் உடம்ப பத்திரமா காப்பாற்றிக்கிட்டு வந்த வழி பார்த்து போர் நிறுத்திக்க. போட்டி என்பது ஆண் பெண் பார்த்து வருவது கிடையாது, வீரத்தை பொறுத்து வருவதுதான் போட்டி. அப்படி இருக்கும் பொழுது உங்களை விட நாங்கள் அனைத்து வீரத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள். நீயா நானா என்று பார்க்கலாம். எடுவாள் தொடுப்போர். அப்படியா? உன்னிடத்தில் வாய்ப்பேச்சு ஆகாது போல் தெரிகின்றது. எடுவாள் நீயா நானா என்று பார்க்கலாம். வீரமுடைய ஆண்கள் வருவார் என்று எதிர்பார்த்தேன். போயும் பெண்களிடத்தில் சண்டை செய்யும் நிலைமை வந்து விட்டது. போகட்டும், இவர்களை அடிக்கிற அடிகள் எப்படி ஓடுறாங்க மட்டும் பாரு. வருவாயே
பேசுறியா? ஏய், தப்புதாம்மா. பேச நான் மாட்டேன். பேசி தப்புதான் விடுமா. யார் ஆச்சுல? யார் ஆச்சுல? நான் பேசி தப்புதான் விடுமா. நில்லு, நில்லு, நில்லு. நான் பேச சொல்றேன், அதை ஏய், தோத்து. ஏண்டா, இந்த பெண்களை நான் என்னமோ நினைச்சேன்டா. ஆ, ஆ. ஆனா இவ்வளவு வீரம் இவங்க கிட்ட இருக்கு நான் சத்தியமா நினைக்கிறேன்டா. நான் அதுதான் வேணாம், அந்த பொம்பளை கையில் மோதாது. டேய், டேய். நம்ம எப்ப தோக்குற ஆள் தானே. டேய், டேய். ஏன் அடியே வாங்க மாட்டாரு அவரு ஏன் என்னாச்சு அவருக்கு சூத்து கிடையாது. காரி வீசி மாட்டாரு. போடா எடுத்து. பெண்களே, தோல்விதான் வெற்றியின் முதற்படி என்று சொல்லுவார்கள். ஒரு வெற்றி வீரனுக்கு தோல்வி சகஜம்தான். ஆகையால் என்னை விட நீங்கள் உயர்ந்தவர்கள், என்னை விட வீரசாலி என்பதை நான் ஒப்புக்கொண்டு இப்போதாவது ஒப்புக்கொண்டாயே அதே போதும். பார்த்தீர்களா, பொழுதாகிவிட்டது. உண்மைதான். இரவில் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். என்னுடைய பள்ளிகுமா மண்டபத்தில் இன்று ஒரு நாள் தங்கி உணவறிந்து விட்டு விடிந்தவுடன் சென்று வாருங்கள். தங்கச்சி, நீ என்னமா சொல்றேன் விருப்பம்தான் என்னுடைய விருப்பம். அப்படியாகட்டும், புறப்பட்டு சாப்பிடலாம். ஏய், அறுசுவையான சாப்பாடு ஆமாக்கா. அவரோட சமர் செய்துதான் உடம்பெல்லாம் சோர்வா இருக்குது, களிப்பா இருக்குது. படுத்து உறங்கி விட்டு விடி விட்டு தூங்க சென்று விடலாம். படுத்துக்கொண்டு யாருமே நீ வணங்கக்கூடிய கணவர், ஆ, நீ மாலையிடும் மணவாளன், செவ்வாது மலையடி வாரத்தில் சமரக்கினி முனிவர் என்ற ஒருவர் இருக்கின்றார். அவரே உன்னை மாலையிடுவார். சென்று அவரை சந்தித்து வா. நான் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே ஒரு அசீர் வாக்கு கேட்டது. ரேணுகா, உனக்கேற்ற கணவர் ஜவ்வாது மலை கமண்டல நாகநதிக்கரையில் ஜமதக்கினி முனிவர் ஒருவர் இருக்கிறார். அவரே உன்னை மணமுடிப்பார். அவரே உனக்கேற்ற கணவர், வீரத்தில் சிறந்தவர் என்று எடுத்துரைத்தது. இப்போது சென்று அந்த ஜமதக்கினி முனிவரை பார்க்க வேண்டும் அல்லவா? சென்று வருகின்றேன். இந்த விஷயத்தை என் தங்கையிடம் சொல்ல வேண்டும் அல்லவா? தங்கச்சி, எழுதுரு தங்கச்சி. வரியா? ஐயோ, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்னக்கா தூக்கத்துக்குவா சத்தியமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. என்னக்கா சொல்றீங்க? 8 திசைக்கு சென்றோம், அனைத்து நாட்டு இளவரசர் போர் புரிந்தோம். ஆமா, எனக்கு ஏற்ற கணவர் யாருமே இல்லை என்ற ஏக்கத்தோடு இருந்தேன் அல்லவா? உண்மைதான். நாம் இருவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு அசீர் வாக்கு கேட்டது. என்னக்கா சொல்றீங்க? உண்மையாகத்தான். என்ன? ரேணுகா, உனக்கு ஏற்ற கணவர் ஜவ்வாது மலை கமண்டல நாக நதிக்கரையில் ஜமதக்கினி முனிவர் ஒருவர் இருக்கிறார். அவரே உன்னை மணமுடிப்பார். அவரே உனக்கேற்ற கணவர். அவர் வீரத்திலும் தவ வளத்தில் சேர்ந்தவர் என்று அசீர் வாக்கு கூறியது. அப்படியா? இப்போது சென்று அந்த ஜமதக்கினி முனியை பார்த்து விட்டு வருகின்றேன். என்னடி? என்னாச்சு? என்னக்கா போறீங்க? அவர் பார்க்க அக்கா, நீங்க போக வேண்டாம். அக்கா, நீங்க மணக்கக்கூடிய மணாலை நீங்க சென்று முதல்ல பார்க்க கூடாது. ஏமா? ஆகையினாலே நான் சென்று அவரை பார்த்து அவரோட வீரத்தையும் அவருடைய தவத்தையும் நான் பரிசோதித்து விட்டு அதன் பிறகு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தங்கச்சி, செல்லும் வழியில் உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டா நம்முடைய தாய் தந்தைக்கு நான் என்னமா பதில் சொல்ல போறேன்? வேண்டாம், நான் போயிட்டு வரேன். அக்கா, எனக்கு எந்த ஒரு ஆபத்து நேராது. நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் பத்திரமா போயிட்டு வரேன். நீ சொல்வது உண்மைதான். நான் மணக்கு மாப்பிளையை முதலில் நான் சென்று பார்க்க கூடாது. நீ சென்று பார்க்கின்றார். அவருடைய வீரத்தையும் தவ வளத்தையும் அறிந்துட்டு நீ செல்கிறார். சரி, செல்லும் வழியில் உனக்கு ஏதாவது ஆபத்து ஒருவேளை நேர்ந்தால் நேர்ந்தா ஓம் சக்தி என்ற காளி அம்மனை துதித்தார். அந்த தாயானவள் உனக்கு துணையாக நிற்பார். என்று வெற்றி வருவார்கள்.